நாடு காட்டியவங்களை அழைத்து விட்டு என்ன இருக்கின்றார். ஆமா, அந்த நாட்டத்தை நான் பார்க்க வேண்டும் அம்மா. ஓகேப்பா, அவனும் அடைக்கல். நீங்கள் யார்? என்னை பழத்து என் தந்தை. இதுக்கு முன்னாடி நாட்டி அது முடியாது. அவர்களையும் நான் தான் படித்தேன், உன்னையும் நான் தான் படித்தேன். அவர்களை அழைப்பதற்காக படித்தேன். அப்படி இருக்கும்போது அவர்களை எப்படி அழைத்தாய்? அழைக்கப்பா, நீங்க படுத்து தந்தை வேலை சொன்ன தந்தைக்கு நாட்டு வாடுவது என்ன இருக்கிறது? அப்படியா? நாட்டிற்கு ஆடுதல் கஷ்டமா இருந்தாலும் என் நாட்டுக்கு நம்பி கிடையாது. ஆமா நம்பி கிடையாது இல்ல? அதுதானம்மா உண்மை. சரி, அவருக்குப்பா அப்பா தந்தைக்கு எனக்கு உன் மீது ஆசை நான் படித்த மகள் தான். நான் தானே ஒத்துக்க முடியாது. கடைசி முறையாக கொண்டு
இருக்கிறாரு. எங்க போகிறது ஒன்றுமே புரியலையே. அதோ இருக்கிறது கைலாயம். அங்கு சென்றால் ஏதாவது வழி பிறக்கும். அம்மா இந்த உலகத்தில் உள்ள 784 ஜீவராசிகளுக்கும் கல்லுக்குள் இருக்கின்ற தேரைக்கும் கருவுக்குள் இருக்கக்கூடிய சிசுவிற்கும் படியனுக்கும் கர்த்தாவாக இந்த கைலாயத்தை சிவபெருமான் என்ற பெயர் படைத்து எவ்வித குறையும் இல்லாமல் ஆட்சி செய்து கொண்டு வருகிறேன். இருந்தாலும் அனைவரும் பாமர மக்கள் அனைவருக்கும் படியெழுப்பது வழக்கம். என்னுடைய மனைவி பார்வதா தேவியை கண்டு அவருடைய பாத சேவையை கண்ட பிறகுதான் பூலோகம் செல்வது வழக்கம். இப்போதே செல்ல வேண்டும். என் இடபாகத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்வதாவை சந்தித்த பிறகுதான் பூலோகம் செல்ல வேண்டும். இப்போதே புறப்படுகிறேன். என்னுடைய மனைவி பார்வதாவை சந்திக்கிறேன். கண்ணிய பார்வதா,
இருப்பினும் திண்மை உண்டாக்க பெறின் என்ற வள்ளுவரின் வாய்மைக்கு ஏற்ப நானோ இந்த கைலாயத்திலே வீட்டிற்கும் ஈசன், ஜெகதீசன், பரமன் என பல நாமதங்களை பெற்று இந்த கைலாயத்தை ஆட்சி புரிந்து வருகிறாரே, அவருக்கு மனைவியாக என்னுடைய பெயர் தான் உமா பார்வதா. உமா பார்வதா, உமா பார்வதா என்ற நாமதயத்தோடு சீரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அப்படி இருந்தாலும் காலையில் இருந்து என்னுடைய கடமைகளை முடித்து என்னுடைய சுவாமியின் பாதமதை வணங்குவது வழக்கம் அல்லவா? இன்றைய தினமும் என்னுடைய சுவாமியை சென்று சந்திக்க வேண்டும், அவருடைய பாதத்தை வணங்க வேண்டும். சுவாமி வெகு நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் சிம்மாசனத்தை அமர்ந்து கொண்டிருக்கிறேன். என் மனைவி வருகின்றாளா, எனக்கு பாத சேவை செய்கின்றாளா என்று பார்க்க வேண்டும். ஆண்டவா, நான் வந்து விட்டேன், அமருங்கள் சுவாமி. சுவாமி பாதம் பணிந்து உமா பார்வதா, உந்தன் பாதமதை வணங்குவதற்காக மல்லி, முல்லை, இருவாச்சி, கோங்கு, மந்தாரம் என்று சொல்லக்கூடிய மலர்களை பறித்து மாலையாக தொடுத்து உடைய பாதமதை வணங்குகிறேன். என்னை மனப்போட வாழ்த்துங்கள் சுவாமி. தன்னை பார்வதா, பாதம் பணிந்து நின்று
சேவித்தபடியால் என்றென்றும் சேமமாக வாழ்ந்திருக்க வேண்டும். வாழ்க வாழ்க வாழ்க. பார்வதா, அது இவர்கள் அழைத்த காரணம் என்ன தெரியுமா சுவாமி? சொல்லுங்கள் சுவாமி. இப்போது இந்த கைலாயத்தை விடுத்து மூலாக சென்று பாமர மக்களுக்கு படியளக்க வேண்டும். உன்னுடைய பாத சேவையை நான் காண வேண்டும் என்பதற்காகவே தான் உன்னை இப்போது அழைத்தேன். அப்படியா? வந்தேன், உன்னுடைய பாத சேவையை கண்டுவிட்டேன், புறப்படுகிறேன் பூலோகம். சுவாமி சுவாமி, நீங்கள் உங்களை முன்னே விட்டு பின்னே அழைத்ததற்கு முதலில் எங்களை மன்னிக்க வேண்டும் சுவாமி. அப்படியா? சுவாமி, உங்களை நான் எதற்காக அழைத்தேன் தெரியுமா? என்ன காரணம்? சுவாமி, நீங்கள் இப்பொழுது பூலோகம் செல்கிறீர்களே, எதற்காக? படி அளப்பதற்காக. சுவாமி, நீங்கள் படி அளக்கும் பொழுது எந்த உருவத்தோடு படி அளப்பீர்கள் சுவாமி? இந்த ஒரு முகத்தை விடுத்து பஞ்ச முகம் என்று சொல்லக்கூடிய 5 முகத்தோடு பாமர மக்களுக்கு படி அளப்பது என்னுடைய வழக்கம். அப்படியா? சுவாமி, இங்கு பாருங்கள் சுவாமி, உங்களுடைய இந்த ஒரு முகத்தை தான் பார்த்திருக்கிறேன் இதுவரை. நானும் உங்களுடைய பஞ்ச முகத்தை இதுவரை பார்த்ததே கிடையாது. அப்படி இருந்தாலும் பக்தர்களுக்கு படியளந்து விட்டு திரும்பி வரும்பொழுது நீங்கள் பஞ்சமுகத்தோடு வர வேண்டும். இந்த பார்வதி தேவிக்கு காட்சி தர வேண்டும் சுவாமி. அவ்வளவுதானே? ஆமாம் சுவாமி. இப்போதே கைலாயத்தை விடுத்து பூலோகம் சென்று ஒரு முகத்தை விடுத்து பஞ்சம் என்று சொல்லக்கூடிய 5 முகத்தோடு பாமர மக்களுக்கு படியளந்து விட்டு மீண்டும் திரும்பி கைலாயம் வரும்பொழுது பஞ்சமுக சேவையை உனக்கு நான் காண்பிக்க வேண்டும். அப்படியா? அவ்வளவுதானே? சென்று படியளந்து விட்டு வருகிறேன். நான் வருவரையிலும் எனக்காக வழிமேல் விரிவித்து காத்து பஞ்சமுக சேவையை உனக்கு நான் காண்பிக்கின்றேன். என்னை படைத்த என் தந்தையே என்னை கற்பழிக்க வருகிறார். அம்மா மகளே, நீ யார்? நீ யாரால் படைக்கப்பட்டாய்? யாருடைய துன்பத்தை நீக்க படைக்கப்பட்டாய் என்று அனைத்துமே அறிந்தவள் இந்த ஆதிபராசக்தி. அப்படி இருந்தாலும் இந்த ஆதிபராசக்தி இடத்திலே தஞ்சம் அடைந்து விட்டாய் அல்லவா? இப்பொழுது உன்னுடைய குறையை நான் நீக்குகிறேன். அப்படி இருந்தாலும்
என்னுடைய ஆலயத்தின் பின்புறம் அமர்ந்து கொண்டிரு. வருவதை நான் பார்த்துக் கொள்கிறேன். வா செல்லலாம். இந்த திசையாகதான் ஓடி வந்தார். ஆனால் திலோதனையை காணவில்லை. சரி, மாமா மாமி அமர்ந்து கொண்டிருப்பார்கள். மாமா மாமி பார்க்கணும். மாமா, எனக்கு இது சிம்மாசனம் காலியாக இருக்கிறது. கைலாயத்திலே மாமாவும் மாமியும் எப்போதும் சதியும் பதியுமாக தான் இருப்பார்கள். அவர்களை பார்க்க வேண்டும் என்றால் அவர்கள் காணவில்லையே. சரி, யாருமே இல்லை. கால்கள் எல்லாம் அழிச்சாக இருக்கிறது. சரி, சிம்மாசனத்தில் சிறிது நேரம் அமர்ந்திருக்கு தான் சொல்லலாமே. விடை பெற்றுக் கொண்டு பார்வதா பக்தர்களுக்கு படி அளந்துவிட்டு பஞ்சமுகத்தோடு வருகிறேன் என்று சென்றவர் இதுவரை காணவில்லையே. சரி சரி, கைலாயத்திலே சென்று அமர்ந்திருக்கலாமே. ஆஹா, என்ன இது அற்புதம், அருமை, இனிமை, எவ்வளவு அழகாக இருக்கிறது. என்னுடைய சுவாமி வந்து விட்டார் போல தெரிகிறது. என்னுடைய சுவாமி வந்ததற்கான காரணம் இங்கு பார்த்தீர்களா, பஞ்சமுகமாகப்பட்டது நிழலிலே எவ்வளவு அழகாக இருக்கிறது. என்னுடைய சுவாமி இந்த நிழலிலே அவருடைய உருவம் அழகாக இருக்கிறது என்றால் நேரில் பார்த்தால் என்னுடைய சுவாமியின் பஞ்சமுகம் எவ்வளவு அழகாக பிரகாசமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் இப்பொழுதே என்னுடைய சுவாமியின் பஞ்சமுகத்திற்கு பாத பூஜை செய்ய வேண்டும். சுவாமி சுவாமி வருகவி வருகவி பஞ்சமுகத்திற்கு நல்ல முறையில் பாதுபதி செய்துவிட்டேன். அப்படி இருந்தாலும் என்னுடைய சுவாமியாகப்பட்டவர் ஆழ்ந்த நித்தியிலே இருக்கிறார். அவருடைய நித்திரை கலையாத வண்ணம் இப்பொழுது நானும் அவருடைய மடி மீது பஞ்சமுகத்தோடு பாமர மக்களுக்கு பணியாற்றி விட்டேன். பஞ்சமுகத்தோடு மீண்டும் கைலாயம் வந்து விட்டேன். இப்போதே இந்த பஞ்சமுக சேவையை என்னுடைய மனைவி பார்வதிக்கு தெரிவிக்க வேண்டும். இப்போதே புறப்படுகிறேன். என்ன சத்தியலோகத்தை ஆளக்கூடிய பிரம்மதேவன்
பார்வதா தேவி படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறாளே, அப்படி என்றால் இந்த பிரம்மதேவனுக்கும் இந்த பார்வதாவுக்கும் எத்தனை நாட்களாக கள்ள தொடர்பு? ஏய் பார்வதா, மாமியும் எனக்கும் எத்தனை நாட்களாக கள்ள தொடர்பு என்று வளர்க்கின்றீர்களே, தவறான வார்த்தை பேசுகிறீர்களே மாமா. மாமா, தங்களை காண வேண்டும் என்பதற்காக இந்த கைலாயத்திற்கு ஓடி வந்தேன். சிம்மாசனமோ காலியாக இருந்தது, அதனால் சற்று அமர்ந்து உறங்கி விட்டேன் மாமா. இது எந்த ஒரு தவறும் இல்லையே. அடே பிரம்மதேவா, மாமா, சத்தியலோகத்திலிருந்து கைலாயம் ஓடி வந்தாய், மாமா மாமி என்று அழைத்து பார்த்தாய். யாரும் குரல் கொடுக்காத காரணத்தினால் சிம்மாசனமோ காலியாக இருந்தது, நீ அமர்ந்து உறங்கி விட்டாயா? அடே பிரம்மதேவா, மாமனோ படியலுக்கு சென்றிருக்கிறார். மாமன் இல்லாத சமயத்தில் கைலாயம் சென்றால் மாமியை பெண் வந்தாயா? பிரம்மதேவா, நீங்களாவது உரைக்க கூடாதா? அட பாவி, நான் என்னடா உரைப்பது? சுவாமி, சுவாமி, இங்கு பாருங்கள் சுவாமி, அவன் செய்த தவறிற்கு நான் என்ன சுவாமி செய்ய முடியும்? சுவாமி, என்னிடத்தில் விடை பெற்று செல்லும் பொழுது பஞ்சமுகத்தோடு திரும்பி வருகிறேன் என்று சென்றவர் இந்த கைலாயத்தை வந்து நாடி பார்க்கும் பொழுது எனக்கு இந்த பாவி அமர்ந்திருப்பது தெரியவில்லை சுவாமி. இவருடைய நிழல் மட்டும்தான் தெரிந்தது, அதுவும் பஞ்சமுகமாக இருந்தது. அதற்காகத்தான் அந்த பஞ்சமுகத்திற்கு நான் பாத பூஜை செய்தேனே தவிர உன்னை மறந்து இந்த பாவி நான் ஒருபொழுதும் நினைக்கவில்லை சுவாமி. சுவாமி, உன்னுடைய பேச்சை சுவாமி, இந்த உலகத்திலே ஆதியிலே தோன்றி ஆதிவரா சக்தி உண்மைதான். அப்படி இருக்கும் பொழுது சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர் தன்னுடைய கணவரா அல்லது மாற்றானா என்று தெரியாமல் அவனுக்கு பாத பூஜை செய்திருக்கிறாய். அந்த மடியின் மீது படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறாயே. அப்படி என்றால் நீ எத்தனை நாட்களாக அவனோட கள்ள தொடர்பை வைத்துக் கொண்டு நினைக்காமல் போதும், வாயை மூடுங்கள் சுவாமி. என்ன, எனக்கும் இந்த பிரம்மதேவனுக்கும் கள்ள தொடர்பா? சுவாமி, என் மீது எந்த தவறும் கிடையாது, உங்கள் மீதுதான் தவறே இருக்கிறது. என் மீதுதான் அனைத்து தவறும் இருக்கிறதா? ஆமாம், தவறு இருக்கத்தானே செய்யும். ஏனென்றால் மருமகன் மடியின் மீது படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாயே, அதை நான் பார்த்து விட்டேன் அல்லவா? அதனால் தவறுகள் அனைத்துமே என் மீதுதான். சுவாமி, அப்படி உரைக்கவில்லை சுவாமி. சுவாமி, நான் சொல்வதை கேளுங்கள் சுவாமி. எனக்கு என்ன தெரியும் சுவாமி? இந்த பாழா போன பிரம்மதேவனுக்கும் இந்த பரமனுக்கும் 5 சிரம் என்று எனக்கு என்ன எப்படி தெரியும் சுவாமி? அது மட்டுமா சுவாமி, இந்த ஆணவம் பிடித்த பிரம்மதேவனுக்கு நீங்கள் தான் சரியான பாடம் புகட்ட வேண்டும். எப்படி தெரியுமா சுவாமி? மும்மூர்த்திகளே முதல் மூர்த்தி நீங்கள், முக்கன் படைத்தவர் நீங்கள், அப்படி பல புகழ் பெற்றவர் நீங்கள். இதற்கு இந்த உலகத்திலே பஞ்சமுகம் என்று சொல்லக்கூடிய 5 சிரம் என்பது இருந்தால் உங்களுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். இந்த பாழா போன பிரம்மதேவனுக்கு 5 சிரம் இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? இந்த உலகால உமையோயே இப்பேற்பட்ட தவறான செயலை செய்ய வைத்தானே, இவனுக்கு நீங்கள் தான் பாடம் புகட்ட வேண்டும். என்னுடைய வார்த்தையை கேட்டு அவன் 5 சிரத்திலே ஒரு சிரத்தை கோய்த்து எரிக்க சுவாமி. சரியாக உரைத்து விட்டாய் பார்வதா. நீதான் சுவாமி. பரமனுக்காக 5 சிரம், படைக்கு செய்யக்கூடிய பிரம்மதேவனுக்கும் 5 சிரம். உண்மைதான். ஆகினாலே மூர்த்திக்கெல்லாம் முதல் மூர்த்தினார், உண்மைதான். படைத்த பரமன் நான். ஆகினால் இந்த உலகத்திலே 5 சிரம் என்று இருந்தால் அது எனக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். அந்த பிரம்மதேவனுக்கு இருக்க கூடாது. அதனால் அடைய பிரம்மதேவா, உன்னுடைய உடலிலே ஈயெறும்பு ஊறினாலும் அப்போது உடலக்கூடிய வண்டி. ஆனால் எப்பொழுது மாமியை கொண்டலாம் என்று நினைத்து விட்டாயோ, இப்போது பால் உனக்கு இருக்கக்கூடிய 5 சிரத்திலே ஒரு சிரத்தை
இப்போதே நானே கிள்ளி எறிய போகிறேன். அடச்சி கொய்வேன் கொய்வேன்.